அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பு. மாதம் ரூபாய் 1000 உரிமைத் தொகை வாங்கும் குடும்ப தலைவிகள் அனைவரும் பயன்பெறும் வகையில் முக்கியமான அறிவிப்புகள் வெளியாகியுள்ளன. இதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தமிழகம் முழுவதும் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தின் கீழ் தகுதியான பயனாளிகளுக்கு அவர்களது வங்கி கணக்கில் மாதம் ரூபாய் 1000 உரிமைத் தொகை வழங்கப்பட்டு வருகிறது. இந்த திட்டத்தின் மூலம் கோடிக்கணக்கான பெண்கள் பயன்பெற்று வருகின்றனர். மேலும் இந்த திட்டத்தில் பயனை பெற புதிதாக பல பேர் விண்ணப்பித்து வருகின்றனர். இந்த நிலையில் மாதம் ரூபாய் 1000 உரிமைத் தொகை பெறும் குடும்ப தலைவிகளுக்கு ஒரு முக்கியமான அறிவிப்புகள் வெளியாகியுள்ளன. ஏற்கனவே தமிழக முதல்வர் ஸ்டாலின் இது தொடர்பாக வெளியிட்ட அறிக்கையில் குடும்பத்திற்காக வாழ்நாள் முழுவதும் ஓயாமல் உழைத்துக் கொண்டிருக்கும் பெண்களின் உழைப்பிற்கு அங்கீகாரம் அளிக்கும் வகையில் அவர்களுக்கு ஆண்டிற்கு ரூபாய் 12,000 உரிமைத் தொகை வழங்கும் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டமானது பெண்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி வாழ்க்கை தரத்தை உயர்த்தி சமூகத்தில் அவர்கள் சுயமரியாதையோடு வாழ்வதற்கு வழிவகுக்கும் உயரிய நோக்கம் கொண்டது என தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் தற்போது வழங்கப்படுகின்ற ரூபாய் 1000 உரிமைத் தொகையை 1500 உயர்த்த தமிழக அரசு திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன. வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு ஏற்கனவே வழங்கப்படுகின்ற உரிமைத் தொகையை உயர்த்தி வழங்க அரசு திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. ஏற்கனவே கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தின் கீழ் கடந்த ஜனவரி மாதம் மேலும் சில பயனாளிகளுக்கு பணம் அளிக்கப்பட்டு வருகிறது. கடந்த 2 மாதங்களுக்கு முன்புதான் இந்த திட்டத்தில் மீண்டும் சேர 12 லட்சம் பேர் மறு விண்ணப்பம் கொடுத்துள்ளனர். இப்போது 1,70,00,000 பேருக்கு இந்த பணம் தற்போது கொடுக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் தமிழக அரசு ஏற்கனவே வழங்கப்படுகின்ற ரூபாய் 1000 உரிமைத் தொகையை 1500 வழங்க திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியானதை அடுத்து குடும்ப தலைவிகளிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது.